ஒரு தொழில் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலோ இல்ல சக்சஸ்ஃபுல்லா இனிமேல் ஆக போகுது அப்படின்னா நிறைய பேர் அந்த தொழிலுக்குள்ள வருவாங்க. அப்படி ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு தொழில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சமிங்கை தெரியுது. அது எந்த தொழில் தெரியுமா? கோல்டு லோன் பிசினஸ். சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் லாஸ்ட் 1 மந்த்ல பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 3-4 கம்பெனிஸ் நாங்க கோல்டு லோன் பிசினஸ்க்குள்ள வரப்போறோம் அப்படின்னு சொல்லி புதுசா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கோல்டோட ரேட் ஏறப்போகுதா அப்படிங்கறத எல்லாம் தாண்டி கோல்டு கையில இருக்கக்கூடிய கோல்டு அடகு வச்சு மக்கள் வாழக்கூடிய நிலைக்கு இந்தியா தள்ளப்பட போகுதா? ஒரு தொழில் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலோ இல்ல சக்சஸ்ஃபுல்லா இனிமேல் ஆக போகுது அப்படின்னா நிறைய பேர் அந்த தொழிலுக்குள்ள வருவாங்க. அப்படி ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு தொழில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சமிங்கை தெரியுது. அது எந்த தொழில் தெரியுமா? கோல்டு லோன் பிசினஸ். சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் லாஸ்ட் 1 மந்த்ல பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 3-4 கம்பெனிஸ் நாங்க கோல்டு லோன் பிசினஸ்க்குள்ள வரப்போறோம் அப்படின்னு சொல்லி புதுசா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சின்ன சின்ன கோல்டு லோன் கம்பெனிஸை விலைக்கு வாங்குறதுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கோல்டோட ரேட் ஏறப்போகுதா அப்படிங்கறத எல்லாம் தாண்டி கோல்டு கையில இருக்கக்கூடிய கோல்டு அடகு வச்சு மக்கள் வாழக்கூடிய நிலைக்கு இந்தியா தள்ளப்பட போகுதா? அப்போ ஏன் இவ்வளவு நிறுவனங்கள் கோல்டு லோனுக்குள்ள வராங்க? இது மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு. ஆனந்த் சார்ட்ட கேட்டு அதுக்கான விளக்கங்களை பெறலாம். வாங்க. வணக்கம் சார். சார், தொடர்ந்து கோல்டு லோன் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்றாங்க. அதுவுமே பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள். எல்என்டி ஃபினான்ஸ், பிராமல் ஃபினான்ஸ், பூனாவாலா ஃபின்கார்ப், பஜாஜ் ஃபினான்ஸ், இவங்கெல்லாம் வந்து இப்ப ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா மற்றவங்க அதில் ஈஸியாக காசு பண்ணுறாங்க. தங்கம்ங்கிறது வந்து நல்ல செக்யூரிட்டி, இமீடியட்டாக மார்க்கெட்டில் அதை விற்க முடியும். ஸோ என்ஃபோர்ஸபிள் செக்யூர்ட் லெண்டிங். இப்போ நீ சொன்ன கம்பெனினா இது வரைக்கும் அன்செக்யூர்ட் லெண்டிங் தான் மெயின் பிஸ்னஸ்ஸு. அதனால் ஒரு செக்யூர்ட் பிஸ்னஸ்ஸு அதில் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தவங்கலாம் பெரிய பெரிய ஆள் ஆகிட்டாங்க. முத்தூட் ஃபைனான்ஸு, முத்தூட் வந்து இப்போ பெல்ஸ்டார் இருங்க, முத்தூட் ஃபைனான்ஸு, மணப்புரம் தான். இதில் வேற மைக்ரோ ஃபைனான்ஸ்னு ஒரு செக்டர் ரொம்ப கட்டத்தில் இருக்குது. போட்ட பணத்தை வாங்க முடியல. இப்போ முத்தூட்டுக்கும் ஒரு சப்சிடரி இருக்குது பெல்ஸ்டார்னு, இவங்களுக்கும் ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, மணப்புரமுக்கும் ஒன்று இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் கம்பெனியும் வச்சுருந்தாங்க, முத்தூட் மணின்னு. எல்லாத்தையுமே அவங்க கோல்டு லோனாக மாற்றிடலாம். ஏன்னா மற்றதுலாம் கலெக்ஷன் கஷ்டமாக இருக்குது அண்ட் திரும்பி பணத்தை ரியலைஸ் பண்ண முடியல. கோல்டு லோன் தான் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாருமே கோல்டு லோன் பின்னாடி ஏறி இருக்காங்க. இந்தியாவில் அக்கார்டிங் டு வேர்ல்ட் கவுன்சில் 20,000 டன்னுக்கு மேலே மக்கள் தங்கம் வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணாம வீட்டில் அந்த மாதிரி எங்கே லாக்கரில், பேங்க்கில் அப்படின்னு 20,000 டன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எவ்ரி இயர் கோல்டு இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் 1 கிலோ கோல்டு 1 கோடி ரூபா இன்னைக்கு, 10 கிலோ கோல்டுனா 10 கோடி. அதை அகேன்ஸ்டாக நான் 7 கோடி லோன் கொடுத்துட்டு போயிடலாம்ல. அண்ட் உடனே 30% விழாது இல்லை கோல்டு. ஸோ எனக்கு செக்யூர் இல்லை. 1 இயரில் நான் விற்றுட்டு போயிடுவேன். ஸோ ஆல் ஐ ஹேவ் டு டூ இஸ் கோல்டோட குவாலிட்டியை செக் பண்ணணும், மெஷர் பண்ணணும், உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். எனக்கு வந்து அது பேக்கப் இருந்துக்கிட்டே இருக்கும். பேக்கப்பு நான் எப்போ வேணால் ஒழுங்காக பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டுங்கிறது 0 இல்லை, லாஸ் இருக்குது, அதில் ரைட் ஆஃப் பண்ண வேண்டாம்ல. சேஃப் பிஸ்னஸ். ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க, தொழில் வந்து எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்லாம் சொன்னால் அது ரைட் ஆஃப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். நம்ம இதில் ரைட் ஆஃபே கிடையாது. ஓகே, நான் விற்று உடனே வசூல் பண்ணிடலாம். ஆர்பிஐ சொன்ன ரூல்ஸ் படி விற்று ஆக்ஷனில் போட்டு எடுத்துடலாமே. இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ இதுக்குள்ள இவ்வளவு நிறுவனங்கள் வர்றதுக்கு இந்த மாதத்துல ஒரு 5 நிறுவனங்கள் சார். சார் 3 காரணம் இருக்குது. ஒன்று, மற்ற லைன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். அன்செக்யூர்ட் லெண்டிங்கிறது நாட் ப்ராஃபிட்டபிள். கார்பரேட் பிஸ்னஸ் அதாவது எஸ்எம்இ ஃபைனான்ஸுங்கிறதும் நாட் ஒர்க் அவுட். அதில் 3வது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, கோல்டோட வேல்யூ ஏறிண்டே இருக்குது. ஸோ ஐ கேன் லெண்ட் மோர். அண்ட் ஃபைனலி மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் டிஸ்ட்ரெஸில் இருக்குது. இப்போ நீங்கள் டிசிஎஸ் கதையே எடுத்துக்கோங்க. டிசிஎஸில் ஒர்க் பண்ணவனோட செலவு 10% ஏறி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டே இல்லை. போன வருஷம் 5% இன்க்ரிமெண்ட்டு.
2 வருஷத்தில் 15% ஏறி இருக்குன்னு வச்சுப்போம். 7% 14-15% அவன் பேஸ்கெட் ஏறி இருக்கு. இன்கம் 7% தானே ஏறி இருக்கு. ஸோ அது டிசிஎஸ் மாதிரி கம்பெனியில். அப்போ சாதாரண கம்பெனியில் பெருசாக இன்கம் ஏறி இருக்காது, செலவு ஏறி இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ வந்து இந்தியாவில் இன்சூரன்ஸ் ரொம்ப பெனட்ரேஷன் கிடையாது. பெனட்ரேஷன் இருந்தால் கூட கார்ப்பரேட் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப லோ வேல்யூ தான் கவர். ஸோ யாராவது பெருசாக படுத்துக்கிட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா இப்போ நாங்கள் ரெடியாக கோல்டு வச்சு பணம் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து செக்யூர்டு பிஸ்னஸ் ஃபார் லெண்டிங். ஓகே சார். இப்போ இந்த ஆர்பிஐ வந்து டிராஃப்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த கோல்டு அது லெண்டிங். ரொம்ப கிளியர்ப்பா. 100 ரூபாய்க்கு 75 பைசா, எக்ஸாக்ட்லி சார். 100 ரூபாய்க்கு 70 பைசா கொடுக்கலாம், அவ்வளோதான் சொல்கிறான். அது வந்ததுக்கு அப்புறம் இந்த நிறுவனங்களுக்கு இன்னும் தைரியம் வந்துருச்சா? ஒன்றும் தைரியம் வந்துருச்சு. மோர் ஆர்கனைஸ் பர்சன். ஆர்பிஐ வந்து உள்ள அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இன்னும் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அப்ப ஆமா. இந்த ஃபீல்டு ஏன்னா இன்னும் இன்னும் ஆர்கனைஸ்ட் ஆயிடுச்சுல. முன்னாடி வட்டி கடையில் தான் வைக்கணும். இப்போ வட்டி கடை பிஸ்னஸை மணப்புரம் முத்தூட்லாம் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு, ஃபெட்ரல் பேங்க்லாம் எடுத்தாங்க. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் ஆர்கனைஸ்ட் பேங்க்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அதை ஒரு ப்ராடக்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, எஸ்பிஐலாம் விற்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து இந்த மணப்புரம் முத்தூட்டு இவங்களாம் சாப்பிட்றான்னா அதில் ஏதாவது இருக்கும் அப்படின்னு இவங்கெல்லாம் உள்ளே பூந்துட்டாங்க. யார்? பூனாவாலா அவங்க பிராமல். ஆமாம். இப்போ நீங்கள் போக போக பார்ப்பீங்க நிறைய பேங்க்ஸு, மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் இதுக்கு பிவெட் ஆவாங்க. நீங்கள் இன்னொரு கேள்வி என்கிட்ட எப்போதும் கேட்பீங்க, வெள்ளியா தங்கமா? ஆமா. இதுதான் தங்கம். ஏன் வெள்ளின்னா எவனும் வெள்ளிக்கு அகேன்ஸ்டாக இவனை கொடுக்க மாட்டான். கரெக்ட். ஏன்னா ரொம்ப வொலட்டைல் ப்ரைஸு. தங்கம் லெஸ் வொலட்டைல், அது நல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல வந்து பூனாவாலா குரூப் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே முத்தூட்டும் மணப்புரமும் பல இடங்கள்ல இருக்காங்க. அவன் எல்லா தொட்டி பட்டியிலலாம் இருக்கான். அது டைல்யூட் ஆகாதா சார்? நார்த் இந்தியாவில் மட்டும் இவன் இன்னும் இருக்கானே. என்ன பூனாவாலா ஏத்தாப்புல கடை போடுவான். பூனாவாலா இங்கேருந்து இருக்கிற ஆளை தான் எடுப்பான். பட் ஒன்ஸ் ஒரு இடத்துல ராசி இதெல்லாம் வந்து இமோஷன்ஸு, ராசி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே வச்சா எனக்கு ராசியான்னு இருக்கும், எப்போ பணம் போகாது, திரும்பி எடுத்துருவேன்னு. பட் இதில் வந்து என்ன ஆகும், மார்ஜின் ப்ரெஷரில் வரும், உள்ளுக்குள்ளே இன்னும் அடிச்சுப்பாங்க. ஆல் செட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும். இதில் ஹைலி ப்ரொஃபஷ்னலாக நடத்துகிறவங்க நடத்த முடியாது, இல்லை கொஞ்சம் இன்ஃபார்மலும் இருக்கும். ஓகே. இதெல்லாமே பார்க்குறச்ச இந்த ரொம்ப லாலா கடையெல்லாம் சர்வைவ் ஆகும். இதெல்லாம் பூனாவாலா வந்து அவர் வேக்சின் பிஸ்னஸ் விட்டுட்டு இதை டெய்லி பார்த்தாருன்னா வேலைக்கு ஆகும். எல்என்டி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ப்ரொஃபஷனல் ஓனர். இதில் ஒரு ஓனர் இருந்து டெய்லி பார்க்கணும். முத்தூட்டுங்கிறது 5 தலைமுறை இதை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மணப்புரம் அவனே இதை பண்ணின்னு இருக்கிறான், உட்காந்துட்டு வட்டி கடை மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு. அது மாதிரி பிஸ்னஸ் தான் சக்சீட் ஆகுது. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வர்றதுனால எனக்கு வட்டி கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே. ஆனால் எல்லாரும் வட்டி பார்க்க மாட்டாங்க. நான் அது பார்த்த வரைக்கும் எனக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லோன் கிடைக்கும்னு பார்ப்பாங்க. ஸோ இங்கே வந்து அவன் கட்ட கார்னர் சில பேர் பண்ணுவாங்க. ஓகே. வேல்யூவேஷனை மேக்கிங் சார்ஜோடு போட்டு ஹையராக வாங்கிறது, இல்லை பீக் வேல்யூவேஷன் எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 5-10% எக்ஸ்ட்ரா கொடுக்க பார்ப்பாங்க. இப்போது இந்த மாதிரியான நிறுவனங்கள் உள்ளே வர்றது ஒரு பக்கம் சார். இந்த ஃபின்டெக் நிறுவனங்களும் உள்ளே வந்து நாங்கள் கோல்டுக்கு வந்து அதெல்லாம் பின்னாடி இவங்க வாங்கிடுவாங்க. ஓகே. ருப்பி பேயோது ஒருத்தன் பண்ணியிருக்கான் அதில். சரி சார். பட் அவன் பெருசாக செக்அப் பண்ணல. அவன் என்ன சொன்னான், நான் வீட்டில் வந்து மெஷர் பண்ணி நான் வீட்டிலேருந்தே எடுத்துன்னு போகிறேன்னா அது எப்படி போச்சுன்னு தெரில. இப்போ எல்என்டி வந்து பால் மர்ச்சன்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ எல்என்டி ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எல்என்டி ஃபைனான்ஸுங்கிறத சுப்பிரமணியம்னு ஒரு வச்சு தனியாக பிரிச்சுட்டாங்க. பால் மர்ச்சன்ட்ஸுங்க பேரை வச்சு சொல்கிறேன், கேரளாவோட பழைய ஃபேர்ம் மாதிரி இருக்குது. கேரளாவில் இருந்தால் முத்தூட்டு மாதிரி அதுவும் ஒரு ஃபேர்மு. அதை விலைக்கு வாங்கி இது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அவன்கிட்ட லிமிட்டட் கேபிட்டல், லிமிட்டட் க்ரோத் பீரியடு தான் இருக்கும். ஓகே. இந்த முத்தூட்லேயே 3வது ஒரு குரூப் இருக்குது, முத்தூட்டுன்னு. அது மாதிரி பால் மர்ச்சன்ட்ஸும் ஒரு குரூப்பு. ஓகே. இவனுக்கு பெட்டர் ஃபைனான்ஸ். சி எல்என்டி கேன் ஆர்கனைஸ் மோர் கேபிட்டல் சீப்லி. பால் knows how to run the business. It's a strategic buy. ஓகே. பிராமல் புரிஞ்சுக்க முடியல சார். அவங்க ஒரு மருந்து கம்பெனி தானே? அவன் வித்துட்டாங்க. மருந்தெல்லாம் விற்று ரொம்ப நாள் ஆச்சு. அபாட்டுக்கு விற்று அவன் பணம் நிறைய இருக்குது.
பணத்தை எங்கே டிப்ளாய் பண்ணி காசு பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கான். ரியல் எஸ்டேட்டில் டிப்ளாய் பண்ணாங்க. நிறைய ரியல் எஸ்டேட் முதலைங்களை ஃபைனான்ஸ் பண்ணாங்க. அது சரியாக வரல, நிறைய லாஸ் ஆகிடுச்சு. ரிக்கவரி ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸில் பணம் போட்டு திரும்பி வெளில எடுத்தாங்க. ஸ்ரீராம் குரூப்போட டைப் பண்ணி வெளில வந்தாங்க. ஸோ இப்போ எந்த பிஸ்னஸ்லாம் அவங்க ரேப்பிடாக க்ரோ ஆக முடியும்னு பார்க்குறாங்க. அவரோட சம்பந்தி வந்து முகேஷ் அம்பானி. அவருக்கு பணத்துக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. பட் எவ்வளோ இன்ஃபார்மலாக பிஸ்னஸ் நடத்துகிறாருங்கிறத வச்சு தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஓகே. இப்போது பஜாஜ் குரூப்பில் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஏர்டெல் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த மாதிரி கோல்டு பிஸ்னஸ் கொடுக்கலாம். ஏர்டெல் ரொம்ப கிளவர். ஜியோ அவனே ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறோன்னு நினைக்கிறான். இவன் ஒரு கோத்தக்கோடையும் இவனோடையும் டைப் பண்ணி ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அவனே கொடுத்துருவான். ஸோ ஏர்டெல் இஸ் அவுட் சோர்சிங் த பிஸ்னஸ் அண்ட் கலெக்டிங் அ போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஜியோ இஸ் ட்ரைங் டு பில்ட் த பிஸ்னஸ் ஃப்ரம் ஸ்க்ராச். ஜியோ ஓனரால் அவ்வளோலாம் எக்ஸ்பர்டீஸ் கிடையாது, அதை உட்காந்து பார்க்க முடியாது. ஓகே சார். இப்போ இவ்வளோ பேர் உள்ளே வராங்க அப்படின்னா இனிமேல் இந்தியாவோட சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருக்க வாய்ப்பு இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு அடகு கடை பாஸ், எனக்கு பணம் ஒன்றா எமர்ஜென்சிக்கு நான் அடகு வைப்பேன். இல்லாட்டா என்ன, இந்தியாவில் வந்து பீப்புள் ஆர் சென்டிமெண்டல், அந்த பணத்தை திருப்பிட பார்ப்பேன். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும், பணம் தரத்துக்கு இவத்தான் இருக்கிறான். அவனை வட்டி கம்மியாக இருக்குது, எங்கே வட்டி கம்மியாக இருக்கோ அங்கே போவேன். வட்டியோடு இது மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கிடைக்குங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவனுக்கு நிறைய கிடைக்கிறதுனா அவன் நிறைய கொடுக்குற இடத்துக்கு போவான். ஓகே. ஸோ போட்டி பெருசாகும், அந்த களம் வந்து காலியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் உள்ளே வராங்க. காலியாக இல்லை, ஒரு 5-6 பேர். 5-6 பேர். இன்னும் பெரிய லெவலில் அது ஃபில் ஆகும். சரி, இப்போ முத்தூட் மணப்புரம் இவங்க 2 பேரும் வந்து ஃபிட்ச் என்ன சொல்லியிருந்தாங்க? முத்தூட் மணப்புரம் இவங்க 2 பேரும் இது ரொம்ப ஈஸி இல்லை. இந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் இருக்கிறவனே தான் திரும்பி திரும்பி கோல்டு வைப்பான். ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை நீங்கள் முத்தூட்லேருந்தோ மணப்புரம்லேருந்தோ தூக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணாலும் அதை ஈக்குவலாக இவன் மேட்ச் பண்ணிடுவான். இல்லை, அவங்க ஃபிட்ச் சொல்லும் போதுமே எவ்வளவோ கம்பெனிஸ் இருந்தாலும் இவங்க தான் முத்தூட் அண்ட் மணப்புரம் வந்து ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் அவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. 1930s பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு பூமை இருக்குன்னு இந்த பிஸ்னஸுக்கு வரல. இந்த பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் வரக்கூடும் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இவங்கெல்லாம் புதுசாக ஒரு போட்டியாக உள்ளே வராங்கன்னா அதுக்கானதையும் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ரெடியாக தான் பண்ணியிருப்பாங்க. அண்டு இப்போ ஒரு கோல்டு ப்ரைஸ் ஒரு வாட்டி 20% விழுந்ததுன்னா இந்த கம்பெனிலாம் வைப் அவுட் ஆகிடும். முத்தூட் மணப்புரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. இப்போ என்னன்னா முத்தூட் மணப்புரம் 2 கம்பெனியுமே வந்து நம்ம பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கு. ஆமாம். ஃபிட்ச் வந்து அவங்க 2 பேர் தான் சூப்பர் அப்படிங்கிறத ஃபிட்ச்சும் சொல்லிட்டாங்க. ஆமாம், இது பட்டாஸ் லிஸ்ட்லயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உள்ள போட்டிக்கு வரும்போது நம்ம பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிற கம்பெனி கொஞ்சம் டைல்யூட் ஆகுமோன்ற ஒரு பயம் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு இருக்கு. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு முத்தூட்டை வாங்கவே முடியாது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம 400 ரூபாய்க்கு எங்கேயோ வாங்கிட்டு 1500 ரூபாய்க்கு உட்காந்துட்டு இருக்கு. மணப்புரம் வந்து 236 கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 236ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன் இருக்கு. வேர் யூ கேன் பிச் அண்ட் கெட் அவுட். பெயின் கேபிட்டல்னால. ஓகே. ஸோ அதனால இப்போதைக்கு எனக்கு இதில் ஒரு பெரிய ப்ராப்ளமும் தெரியல. ஸோ பெயின் கேபிட்டல் மணப்புரம்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். இது வந்து இவங்களை டேக் ஓவர் பண்ணுறது, இவங்களை பீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே சார். இப்போ பெயின் கேபிட்டல் வர்றாங்க அப்படின்னா அவங்க உள்ள வந்து பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்க? 236க்கு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது எப்படி நடக்கும் ஆக்சுவலா? அவங்க வந்து டெண்டர் மாதிரி கொடுப்பாங்களா? நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க டெண்டர்ல போடணும். எல்லாரும் அவன் வந்த டெண்டர்லாம் வாங்கி 26% கீழே இருந்தா அவன் திரும்பி இன்னொரு ஆஃபர் போடணும். இப்போ 30% ஆயிடுச்சுன்னா ப்ரோரேட்டா பேசிஸ்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான். ஓகே. ஸோ இப்போ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் செபி அண்ட் செபி as a defined ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி தான் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 236 அந்த ரேஞ்சில் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த மாதிரி கோல்டு ரேட் ஏறிட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாளைக்கு அது 250 260 போயிடுச்சுன்னு வைங்களேன், மேலேயே போகும் சார். 4 வருஷத்துல டபுள் ஆகிடும். இல்லை சார், நான் கேட்குறது அடுத்த மாதத்துல இன்னும் 2 மாதத்துல 250 260 அப்படி இல்லை. அவனோட ஆஃபர் இந்த ரேட்டில் தான் எடுப்பான். 260நாலும் இந்த 236 தான் கொடுப்பான். எக்ஸாக்ட்லி சார், என்னோட கேள்வி அதுதான். ஸோ 236க்கு அவங்க எடுக்கிறாங்க, 260 ருபீஸ் இருக்கிற ஒரு ஷேரை நான் 236க்கு எப்படி கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேன். அப்போ வந்து டிவால்வ் ஆகிடும், இஷ்யூவே போயிடும். அப்போ அதனால அந்த ஷேரோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? அது தெரியாது. ஏதாவது மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு? மேனிப்புலேட்லாம் பண்ணால் உடனே பிடிச்சிரும். அன்றைக்கி தான் செபி ஜென்ஸா இல்லை ஒரு மாதம் லேட்டாக பிடிச்சி உலுக்கி எடுக்கிறான்ல. ஆமாம்.
ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த கோல்டு கம்பெனிஸ் நிறைய பேர் உள்ளே வராங்க, அதனால் என்ன நடக்கும், நிறைய கம்பெனிஸ் உள்ளே வர்றதுனால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.